ஹாய், இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சுவையான பொங்கல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் பானையில தான் பொங்கல் வைக்க போறேன். இந்த பானை நான் பொங்கல் வைக்கிறதுக்காகவே தனியா வாங்கியிருக்கேன். பானை நல்லா காஞ்சிடுச்சு. பானை ரொம்ப சீக்கிரமாவே ஹீட் ஆயிடும். டேஸ்ட்டும் நம்ம குக்கர்ல செய்யறத விட பானையிலே செஞ்சா ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி அரிசியும் பருப்பும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். பானையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க. குக்கர்ல வைக்கிறதோட பானையில செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி வைக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கும், சீக்கிரமா அடி பிடிக்கும். சீக்கிரம் ரொம்ப ஹீட் ஆகிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம நடுப்புற கலரி விடணும். கலரி விடாம விட்டா அப்படியே அடி பிடிச்சிடும். மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி எடுத்துக்க போறேன். நான் அரிசி இந்த கிளாஸ்ல தான் அளந்தேன். எந்த கிளாஸ்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் ஒன்னும் ஆகாது. தண்ணி சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துடலாம். 6 கிளாஸ் தண்ணி சேர்க்க போறேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணியும் 3 கிளாஸ் பாலும் சேர்த்துக்கலாம். அப்போ ரொம்ப கிரீமியா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் அரிசி சேர்த்ததும் ஒரு வாட்டி கலரி விடுங்க. ஒரு கொதி வந்ததும் சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். கொதி வந்துடுச்சு. ஒரு வாட்டி கலரி விட்டு மண்பாட்ல சிம்ல வச்சாலே ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் இங்க மேலெல்லாம் தொட்டாலும் சுடாது. இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வெந்துடுச்சேன். இப்ப வெல்லம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 4 ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு சிட்டிக்கு சால்ட், நிறைய போடாதீங்க, சும்மா ஒரு சிட்டிக்கு ஒரு பிஞ்ச் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் தெரியறதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்க பாட்லயே வச்சிருந்தா சாப்பிட்ற வரைக்கும் நல்லா ஓமாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.